வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், பாக்லட்சுமி சீரியல் இன்னைக்கு எபிசோட்ல என்ன சுவாரஸ்யமான சீன்ஸ் வரப்போகுதுன்றதை பத்தி பார்க்கலாம். பழனிசாமியோட ஃப்ரெண்டு சுதாகரோட ஒய்ஃப் இன்னைக்கு காஃபி ரொம்ப டேஸ்டா இருக்கு பாக்கியா மேடம், நீங்க காஃபி பொடி எங்க வாங்குறீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. காஃபி பொடி நாங்க கடையில வாங்குறது இல்ல மேடம், நாங்களே ப்ரிப்பேர் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. பழனிசாமி சொல்றாரு, காஃபி தூள் மட்டும் கிடையாது, ஜீரக பொடி, மல்லித்தூள், மிளகாத்தூள் இந்த மாதிரி எல்லாமே மேடமே ப்ரிப்பேர் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. கோபி புலம்புறாரு, பெருசா வந்துட்டான் அவளுக்கு சிங்சாங் அடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்றாரு. செல்வி இப்போ பாக்கியாவை கூப்பிடுறதுக்காக வராங்க. அக்கா ஒரு நிமிஷம் வாக்கா அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க. சுதாகரோட சம்பந்தி சொல்றாங்க, நம்ம வீட்டுல என்ன ஃபங்க்ஷன் நடந்தாலும் இனிமே இவங்கள்ட்ட தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே மேடம்னா ரொம்ப பெரிய ஆளு அப்படின்னு சொல்றாரு பழனிசாமி. கிச்சன்ல போய் பாருங்க, அவங்க டீமை எப்படி அரவணைச்சு கொண்டு போறாங்கன்னு உங்களுக்கே புரியும் அப்படின்னு சொல்றாங்க. கோபி இப்போ முணுமுணுக்கிறாரு, கையில ஒரு மைக்க கொடுத்துடுறேன், பாக்கியாவோட பெருமையை பத்தி கூவிட்டே போ அப்படின்னு சொல்றாரு. அடுத்ததா எழில் இப்போ பாக்கியாவை பாக்குறதுக்காக வராரு. எழில பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பாக்கியா. வேலைலாம் உனக்கு எப்படி போயிட்டு இருக்குதுன்னு பார்த்துட்டு போலான்னு வந்தேம்மா அப்படின்னு சொல்றாரு எழில். என்ன சார் அம்மா ஓகேவா அப்படின்னு கேட்கிறாரு பழனிசாமிகிட்ட. அதெல்லாம் பாக்கியா மேடம் டபுள் ஓகே அப்படின்னு சொல்றாரு பழனிசாமி. எவ்வளவு பெரிய வேலையா இருந்தாலும் பாக்கியா மேடம் அதெல்லாம் அசால்ட்டா செஞ்சு முடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்றாரு. வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்கிறாங்களா அப்படின்னு பாக்கியா எழில்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க. எழில் சொல்றாரு, பிரச்சனை பண்ற 2 பேரும் தான் வெளியில எங்கேயோ கிளம்பி போயிட்டாங்களே, அதனால வீட்டுல எல்லாரும் நல்லாதாமா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. செல்வி சொல்றாங்க, அந்த 2 பேரும் வேற எங்கேயும் போகல தம்பி, இங்கதான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, பழனிசாமி சார்கிட்ட உங்க அப்பா சண்டை கூட போட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஆளுக்கு வேற வேலையே இல்லையாமா, நான் என்னன்னு கேட்டு வரேன் அப்படின்னு கோமா கிளம்புறாரு எழில். அவங்க 2 பேரும் கெஸ்டா இந்த கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க, நம்ம சமையல் வேலைக்காக வந்திருக்கிறோம், எந்த பிரச்சனையும் பண்ண வேணாம் எழில் அப்படின்னு சொல்லிடுறாங்க பாக்கியா. எழில் இப்போ அமிர்தாட்ட நின்று போன் பேசிட்டு இருக்கிறாரு வெளியில. அந்த டைம்ல கரெக்டா கோபி வராரு. எழில்கிட்ட கோபி கேக்குறாரு, உங்க அம்மா வந்தா பின்னாடி இப்போ நீ வந்துட்ட, அடுத்தது என்ன நம்ம மொத்த குடும்பமும் வந்துருவாங்களா அப்படின்னு கேக்குறாரு. வந்ததும் நல்லதா போச்சுடா, அங்க போய் பாரு, பழனிசாமி கூட உங்க அம்மா எப்படி சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கிறான்னு போய் பாருடா அப்படின்னு சொல்றாரு. உங்க அம்மா சமையல் வேலைக்கு வந்தா சரி, அந்த லேம்ப் போஸ்ட் எதுக்கு பின்னாடியே கிளம்பி வந்துட்டான் அப்படின்னு கேக்குறாரு. எழில் இப்போ கோபி புலம்புறத பார்த்து சிரிக்கிறாரு. ஒருத்தவங்க அவங்களோட ரிலேஷன்ஷிப்ல இருந்து வெளியில வந்து ஷைன் பண்றாங்கன்னா என்ன அர்த்தம், அவங்க கூட இருந்த ஆள் சரியில்லைன்னு தானே அர்த்தம் அப்படின்னு சொல்றாரு எழில். அம்மாக்கு எதுவும் பண்ண தெரியாதுன்னு இடியட்டுன்னு திட்டிட்டே இருந்தீங்களா, உங்களை விட்டு வந்த உடனே அவங்க பெரிய பெரிய விஷயங்கள்லாம் பண்றாங்க, அதை பார்த்து உங்களுக்கு பொறாம அப்படின்னு சொல்றாரு எழில். அம்மாவை நீங்க ரொம்ப மிஸ் பண்றீங்களோ அப்படின்னு கேக்குறாரு. இந்த மாதிரி ஒருத்தைய லைஃப்ல மிஸ் பண்ணிட்டோம்னு நினைச்சு ஃபீல் பண்றீங்களோ அப்படின்னு கேக்குறாரு எழில். இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாரு கோபி. எழில் இப்போ அங்க இருந்து போயிடுறாரு. இவன் சினிமாக்காரன்ல, அதனாலதான் ரொமான்ஸா ஏதோ கதை சொல்லிட்டு போறான், அவ பெரிய இடியட்னா இவன் குட்டி இடியட் அப்படின்னு திட்டுறாரு. அடுத்ததா பழனிசாமியோட ஃப்ரெண்டு சுதாகர், அவங்களோட ஒய்ஃப், சம்பந்தி வீட்டுக்காரங்க எல்லாருமே உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க. கோபி ராதிகாவுமே அங்க இருக்கிறாங்க. அக்கேவோட குக்கிங் பத்தி ரொம்ப பாராட்டி பேசிட்டு இருக்கிறாங்க. சுதாகரோட சம்பந்தி சொல்றாங்க, எங்களோட நெருங்கிய சொந்தக்காரங்க ஒரு 20 பேர் நாளைக்கு தான் மலேசியால இருந்து இங்க வராங்க அப்படின்னு சொல்றாங்க. கோபி சொல்றாரு, மலேசியன் ஃபுட்டுமே நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்றாரு. ஆமா, அது நம்ம ஃபுட்டு மாதிரி இருக்காது, அது ஒரு டேஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. மலேசியன் ஸ்டைல்ல ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணி அவங்களுக்கு கொடுத்தா அவங்களுக்கு சர்ப்ரைசிங்கா இருக்கும்ல அப்படின்னு கோபி சொல்றாரு. சுதாகர் இப்போ அவரோட சம்மந்திட்ட சொல்றாரு, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, பக்கத்துலயே ஒரு மலேசியன் ரெஸ்டாரண்ட் இருக்கு, அங்க நம்ம ஃபுட் ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா கோபி சொல்றாரு, அதான் இங்க ஒரு செஃப் இருக்கிறாங்கல்ல அப்படின்னு சொல்றாரு. அவங்கள்ட்ட சொன்னா அசால்ட்டா செஞ்சு கொடுத்துட போறாங்க அப்படின்னு சொல்றாரு. இவர் ஏதோ பெருசா பிளான் பண்றாரு போலயே அப்படின்னு சுதாகர் யோசிக்கிறாரு. சுதாகரோட சம்பந்தி சொல்றாங்க, மலேசியன் ஃபுட் ப்ரிப்பேர் பண்ண முடியுமான்னு நீங்க அவங்ககிட்ட கேட்க முடியுமா அப்படின்னு சொல்றாங்க. சுதாகரோட ஒய்ஃப் சொல்றாங்க, நீங்க கவலையே படாதீங்க, நாளைக்கு அவங்களுக்கு விருந்தே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. கோபி மனசுல நினைக்கிறாரு, இதுதாண்டா கோபி ஸ்டைலு, வச்சே பாரு ஆப்பு அப்படின்னு நினைக்கிறாரு. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. அடுத்ததா என்ன நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. தினமும் இந்த சீரியல் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.